ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் சேட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். கொளத்தூருக்கு லாஸ்ட் வீக் தான் போனேன். இப்போ எதுக்கு போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து காம்படிஷன் சேர்ந்துருந்தோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு. அவங்க வந்து பிடிஎஃப்பை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை சைன் அண்டு டேட்டோட கேட்டாங்க. ஸோ அதை சப்மிட் பண்ண தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் நேம் இருக்குது. பார்ட்டிசிபெண்ட் நேம் வந்து என் பையன் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், யாஷ்னு. செகண்ட் மெம்பர்ஷிப் ஐடி வரல. ஸோ தேர்ட் வந்து ஃபிஷ்ஷோட நேம் இஃப் இருந்தால் நான் வந்து பைசன் வந்து பேர் வச்சுருக்கேன். கேட்டகரி கம்ஃபா கேட்டகரி ஆப்வியஸ்லி. ப்ரீட் வந்து இது வந்து இம்போர்ட்டட் ப்ரீட் தான். தென் as well as என் காண்டாக்ட் நம்பர் as well as எங்கே சென்னையா என்னன்னு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ரைட் சைடு இமேஜ் ஒன்று, லெஃப்ட் சைடு இமேஜ் ஒன்று, as well as மவுத் டு டெயில் சைஸ் எடுத்து இது பண்ணோம். ஏன்னா ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து 2.7 inches எக்ஸாக்டாக வந்தது. இது வந்து செகண்ட் பேஜில் வரும். நம்ம வித் சைன் அண்ட் சிக்னேச்சரோட பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம். இது வந்து தேர்ட் பேஜ். இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் இருக்கிற சில பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களோட ஃபிஷ்ஷு வந்து ஜிசி ஆர் கம்ஃபா இதில் ஏதாச்சும் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த கேட்டகரிஸில் எடுத்துருவாங்க. தென் ஃபிஷ் சைஸ் வந்து 2.5 inches to 4 inches இருக்கணும். தென் ஈச் கேட்டகரி ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 25 entries. அது இப்போ ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு காம்படிட்டருக்கு ஒரு என்ட்ரி தான். தென் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக வந்து நீங்கள் 200 வந்து பே பண்ணணும். என்ட்ரி ஃபீ வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லிட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் எவ்வளோ வரும்ன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்கணும். அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க காம்படிஷனுக்கு முன்னாடி. மீதி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தரேன். உங்களுக்கு அந்த தேர்ட் பேஜோட டீட்டெயில்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நாம் வந்து இந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வித் சைன் அண்டு டேட் மென்ஷன் பண்ணி அதை சப்மிட் பண்ண தான் நம்ம போகிறோம் முஸ்தஃபா பாய் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோன்னே லித்விகா பேர்ட்ஸ் பார்க்கணும். சரி போய் நில்லு, ஃபோட்டோ எடுக்கலாம், போஸ் கொடுனா திரும்பவே மாட்டா. மண்டையை பிடிச்சி திருப்பி ஒரு போஸ் ஒன்று எடுக்கணும். அதுக்குள்ளே எங்கே முறைச்சிக்கினே திரும்பிட்டா. தென் ஃபிஷ் பார்க்கலான்ட்டு நம்ம அக்வாஸ்டார் அந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அக்வாஸ்டாரில் வெளியே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டேங்க் வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஃபீட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும். அலிகேட்டர் கார் சாப்பிடுது பாருங்கள், ஃபீட் பண்ணியிருந்தாங்க. ஃபீட் பண்ண எனக்கு தெரிஞ்சு மொத்த ஃபீடையும் வந்து இந்த கேட் ஃபிஷ்ஷை சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது வயிறை பாருங்கள் கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மற்றதுங்களாம் சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட அது கேரே இல்லை. கேட் ஃபிஷ் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி மோசமானது. மற்றவங்க சாப்பிட்டுச்சா இல்லைன்னு பார்க்கவே பார்க்காது, சாப்பிட்டு போயினே இருக்கும். தென் இந்த வாட்டி நம்ம முயல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். முயல், ஆம்ஸ்டரு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பாருங்கள், அடுத்தடுத்து வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மேலே டாப்பில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பாருங்கள். ஒரு 1 week to 10 days கேப் இருக்கும். அதில் எவ்வளோ ஹம்ப் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே போனோம். கொளத்தூர் போனாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, இப்போது இருந்தாலும் சரி, எனக்கு பர்சனலாக கொளத்தூர் வந்து பார்க்குறதுக்கு வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இன்னும் நான் நிறைய கேப்சர் பண்ணல. லித்விகா வந்து கால் வலிக்குதுன்னு ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னை வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் வெல் பிளட் வார்ம்ஸும் வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டி வந்து 30 rupeesக்கு வாங்கலை. பெரிய பேக்கெட் வாங்கி போன வாட்டி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த வாட்டி ஒரு 10 rupeesக்கு மட்டும்தான் வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. as well as சவரம் ஃபிஷ் நிறையா பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், இன்னும் பார்த்துருக்கலாம், இன்னும் கவர் பண்ணலாம் இருந்தேன். பட் லிட்விகாவால் முடியல. வண்டியில் வரும்போது நின்றுனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுன்னு தூங்க வச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சே டாட்டா, பை சேட்.